குமரன் குன்றுல திருப்பூர்ல இன்றைக்கு முருகன் கோவில் இடிக்கப்படுகிறது. குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டோம் சார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அழுகுறார். டெய்லி நான் கோயிலுக்கு வந்து இந்த முருகனை கும்பிடுவேன், என்னால வயிற்றெரிச்சல் அடக்க முடியலன்னு ஒரு அம்மா வயிறு எரிஞ்சு கத்துது. இந்து முன்னணியுடைய மாநில தலைவர் அங்கு தள்ளிவிடப்படுகிறார், ஹாஸ்பிட்டல் இருக்கார். இவ்வளவு பிரச்சனைகள் நடந்த பிறகும் கூட அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படி தள்ளிட்டு போறான் ஒருத்தன், உங்க ஃப்ரெண்டு, உங்க சொந்தக்காரன், சோக்கால்டு சொரணை இல்லாத சோத்துல உப்பு போட்டு சாப்பிடாத இந்து, அவனை பார்த்து ஒரு கேள்வி கேளுங்க. இதை போன்று தமிழகத்தில் ஒரு மசூதியோ அல்லது ஒரு சர்ச்சோ இடிக்கப்படுகிற காட்சியை உன்னால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? முடியாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம சீன் பார்த்திருந்தா தான் நம்ம மைண்ட் கிரியேஷனே பண்ணும். கோயில் இடிக்கிற சீன் நிறைய கற்பனையில வரும் நமக்கு, ஏன்னா நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஆனால் இந்த ஒரு காட்சியை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் ஒண்ணும் இல்ல சார். அரசு நிலத்தில் இருப்பதற்காக அந்த கோவிலை இடித்தோம். கள்ளக்குறிச்சியில கலெக்டர் ஆபீஸ் கட்டுறாங்க, கட்டி திறந்துட்டாரு ஸ்டாலின் வந்து. அது யாருடைய நிலம்? கோவில் நிலம். கரும்பாயிரம் ஐயனார் கோயில் அரியலூர்ல அந்த கோவில் காடுகள் சிபிஎஸ்இ புக்ல வந்துச்சு, கோவில் காடுகள் என்கிற தலைப்புல ஆயிரக்கணக்கான மரங்களை அழித்து விட்டு இங்க நீதிமன்றம் கட்ட போறாங்க. இங்க ஈசிஆர்ல கலைஞர் பன்னாட்டு நூலரங்கம், 1000 காணி ஆள வந்தார் பெருமாள் சாதைக்காக எழுதி வைத்த நிலம். ஏன் சார் கோவில் நிலத்துல அரசு வரலாம், அரசு நிலத்துல கோயில் வரக்கூடாதா சார்?